நம்ம பாட்டி அம்மாலாம் சமைக்கும்போது இந்த மாதிரி காஸ்ட் அயர்ன் ஸ்கில்லட்டை சீசனிங் பண்ணிலாம் நான் சத்தியமாக பார்த்ததே இல்லை. ஏன்னாக்கா அவங்க அடிக்கடி இதே யூஸ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருவாங்க. நம்ம ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி காஸ்ட் அயர்ன் யூஸ் பண்ணணும்னு பண்ணினா தான் இந்த மாதிரிலாம் சீசனிங் பண்ணி வைக்கணும். சீசனிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் ரஸ்ட் இல்லாமல் நம்ம இரும்பு பாத்திரத்தை பாதுகாத்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி வைக்கிறதுக்கு பேர் தான் சீசனிங். மைல்டு சோப்பு வச்சு நல்லா வார்ம் வாட்டரை விட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணினதுக்கப்புறம் இந்த மாதிரி அடுப்பில் ஆன் பண்ணிவிட்டு லைட் ஆயில் அப்ளை பண்ணி இந்த மாதிரி கூல் பண்ணி வச்சுட்டானா இட்ஸ் நவ் ரெடி டு பி யூஸ்ட். இந்த மாதிரி இரும்பு பாத்திரத்தில் சமைச்சா அவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குது. மற்ற குக்வேர்ஸ் மாதிரி உடஞ்சிரும் இல்லைன்னா கோட்டிங் போயிடும் அப்படின்லாம் பயப்படவே வேண்டாம். இது லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இது காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கூட. அயன் சத்து வரும்பாங்க இரும்பு கடாயில் சமைச்சாக்க. இதில் ஒரே ஒரு டிப் என்னென்னா, துரு பிடிக்காமல் பார்த்துக்கணும். இன்னொரு டிப்பு நம்ம சமைச்சதுக்கப்புறம் இந்த சாப்பாடை வேறு பவுல்லையோ எதுலையோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடணும். ஏன்னாக்கா இதுலேயே வச்சா அந்த இரும்பு ஸ்மெல் வரும்னு சொல்லுவாங்க. அதுவும் இந்த மாதிரி பொட்டேட்டோ ரோஸ்ட்லாம் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு சாய்ஸ் இரும்பு கடாய் தான். டேஸ்ட்லேயே நல்ல வித்தியாசம் தெரியும், ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளான ஒரு பொட்டேட்டோ ரோஸ்ட் தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் கேப்ஷனில் இதோட ரெசிபி கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். உங்கள் கிச்சன் ஷெல்ஃப்லேயும் இந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கிற இரும்பு கடாய்ங்கிற சிங்கத்தை எழுப்புங்க, சமைங்க, என்ஜாய் பண்ணுங்கள்.